எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கலியுகம் தமிழ் புத்தாண்டு 5126 அதனுடைய பலன்களை பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை பிறக்கிறது. இந்த தமிழ் ஆண்டிற்கான பெயர் விசுவாவசு வருடம். அதாவது பிரபவ தொடங்கி அட்சய என்ற வருடம் நீங்களாக 60 ஆண்டுகளை கொண்டது தமிழ் வருட தொகுப்பு. இதில் 39வது ஆண்டினுடைய பெயர் விசுவாவசு வருடம். அதன் பெயரில் இந்த தமிழ் புத்தாண்டு அழைக்கப்பெறுகிறது. தமிழ் புத்தாண்டு கொண்டாடும்போது முதல் மாதம் சித்திரை. அந்த சித்திரை தான் முதல் மாதம் அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா, அது நம்முடைய தமிழனுடைய அறிவியல் பண்பை மேலும் விளக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், எல்லா காலத்திலும் அதாவது வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் சூரியன் சரியாக கிழக்கு நோக்கி தான் உதிப்பது இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம், அதாவது உத்தராயணம்னு சொல்கிறோம், வடக்கு நோக்கி கிழக்கு திசை நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, கிழக்கிலிருந்து வடக்கு நோக்கி உதிக்கின்ற அந்த காலத்தை உத்தராயண காலம்னு சொல்கிறோம். அதே போல் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி உதிக்கின்ற அந்த காலத்தை தட்சிணாயன காலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ எல்லா மாதங்களும் சரியாக கிழக்கு நோக்கி உதிப்பது இல்லை. ஆனால் சித்திரை மாதம் முழுக்க அல்ல, சித்திரை 1லிருந்து சில நாட்கள் சரியாக கிழக்கு நோக்கி சூரியன் உதிக்கும். அதை தான் நம்முடைய முன்னோர்கள் மிக சரியாக வானியல் சாஸ்திரத்தை கணித்து அந்த மாதத்தை, அதாவது சூரியன் சரியாக கிழக்கில் உதிக்கக்கூடிய அந்த மாதத்தை, அந்த மாதமான சித்திரையை வருடத்தினுடைய முதல் மாதமாக வைத்திருக்கிறார்கள். அதுதான் தமிழனுடைய பெருமைகள். அதனால்தான் தமிழ் புத்தாண்டு அவ்வளோ சிறப்பு பெறுகிறது. ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் 60 ஆண்டுகள் சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு 60 ஆண்டுக்கும் சித்தருடைய வெண்பா இருக்கிறது. அப்போது இந்த விசுவாசு வருடத்தினுடைய வெண்பா என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாசு வருடம் தன்னில் வேளாண்மை ஏறும், பசு மாடும் பலிக்கும், சிசு நாசம் மற்றையோரோ வாழ்வார்கண், மாதவங்கன் மீறுமே உற்ற உலகினில் மழை உண்டு. அதாவது இந்த ஆண்டில் வேளாண்மை சிறக்கும். அப்போ வேளாண்மை சிறக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மழை உண்டு. அந்த பருவமழைகள் காலாகாலத்திற்கு உண்டு. அப்போ வேளாண்மை ஏறும் அப்படின்னு சொல்லும்போது நீர் இருக்கிறது. நீர் இருந்தால் புல் பூண்டு முளைக்கும். அப்போது அந்த கால்நடைகள் அதனுடைய இனப்பெருக்கம் நல்லாயிருக்கும், அதுக்குடைய மேய்ச்சல் இடங்கள் வலுவாக இருக்கும். ஆகவே பசு மாடு பலிக்கும் அப்படின்னு அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சிசு நாசம் என்ற வார்த்தை அதில் இருக்குது. அதாவது கருவிலேயே குழந்தையை கலைக்கும் அந்த கலாச்சாரம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் மனிதனுடைய அந்த ஒழுங்கீனமே. அந்த ஆண் பெண் இருபாலரினுடைய அந்த ஒழுங்கினத்தின் காரணமாக அந்த சிசு கொலை என்ற அந்த நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை அந்த சித்தருடைய பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்களும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டவர்களாக இருப்பின் அந்த விவசாயம் செழித்து அவர்களிடையும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஆகவே அடித்தட்டு மக்களும் செல்வந்தர்களாக உயர்வார்கள். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த விசுவாவசு அப்படின்றதுடைய பொருள் தயாள குணம், நேர்மையான பண்பு, செல்வந்தர் என்பது தான் அதனுடைய அர்த்தம். விசுவாவசு என்பது சமஸ்கிருத சொல். அதனுடைய தமிழ் அர்த்தம் செல்வந்தர். ஆகவே அடித்தட்டு மக்களும் செல்வ செழிப்பை, பணப்புழக்கத்தை அடைகிறார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆக இவ்வளவு சிறப்பு மிக்க, அதாவது சூரியன் சரியாக கிழக்கு நோக்கி உதிக்கக்கூடிய அந்த மாதமான தமிழ் வருடத்தினுடைய முதல் மாதமான அந்த சித்திரையை நாம் வரவேற்போம். ஆலயம் சென்று வழிபடுவது அது ஒரு வழக்கம்.
அது மட்டுமல்லாமல் வீட்டில் வாசக்காலில் மாவிலை தோரணம் கட்டி புத்தாடை உடுத்தி இனிப்புகள் செய்து அந்த தமிழ் வருடத்தை நாம் வரவேற்போமாக. நன்றி.